கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 25/3/2024 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கும் என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நன்மையும் கிருபையும் விடுதலையும் ஆசீர்வாதமும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். எல்லா பொல்லாப்புக்குமே விலக்கி நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களுடைய கரம் இவரோடு இந்த அற்புதத்தை செய்வதாக நிறைவானது இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும். அப்பா, இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீதும் ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இந்த செயல்படும்படியாக நீர் உறுதி செய்தரும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய கரம் இவரோடு இந்த நன்மை தரட்டும். அப்பா, நீதிமொழிகள் 10:31 படி நீதிமானுடைய வாய் ஞானத்தை வெளிப்படுத்தும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கூடிய வார்த்தையின்படி ஞானத்தினால் இவரை நிரப்பி சகலத்திலுமே ஜெயிக்க செய்யுங்க. பாதுகாத்து வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொடு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காகவும் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 25/3/2024 இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கும்படியாக என்னுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. தேசத்தில் என் தேவனுடைய நன்மையும் கிருபையும் விடுதலையும் இருக்கும்படியாக ஜெபிக்கிறேனப்பா. நல்லாட்சியை நீர் உறுதி செய்து தரும்படியாக ஜெபிக்கிறேன். உடைய கிருபை தேசத்தின் மீது இறங்கட்டும். பாராளுமன்ற தேர்தலில் என் தேவனுடைய கரமிருந்து செயல்படட்டும். ஆண்டவருடைய பிரசன்னத்தினால ஆண்டவரே, உடைய கிருபை தேசத்தில் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கும்படியான ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தை வைத்து ஒப்புக் கொடுக்கிறோம். அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாக ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்றும் இன்றும் இன்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.